எல்லாம் வாய் திறந்து பாடணும். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜா நீரே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன். பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. பவமதை போக்க வந்த தேவாட்டு குட்டியே, பரிசுத்த ரத்தம் இந்த ஜீவாதிபதியே, பவமதை போக்க வந்த எல்லா கையை தட்டி ஆமே. பரிசுத்த ரத்தம் இந்த ஜீவாதிபதியே, மருந்தோன்றி பூங்கோத்து இச்சேலை பழந்து, ஒருவராய் மாபெரும் காரியம் செய்பவரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன். பூரண வாய் திறந்து எல்லாரும் கரங்களை தட்டி, பூரண அழகுள்ளவரே, மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனை, ஒருவரும் சேராத ஆமென். மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனை, ஒருவரும் சேராத ஏக சக்ராதிபதி, விழி வெள்ளி நட்சத்திரமே, அல்பாவும் ஓமேகாவும். எல்லாரும் துதிக்கணும், எல்லாரும் பாடணும். ஏக சக்ராதிபதி நட்சத்திரமே, அல்பாவும் ஓமேகாவும், ஆதியும் அந்தமுமே, போற்றுவே வணங்குவே துதி பாடி மகிழ்வே. பூரண அழகுள்ளவரே இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. அல்லேலூயா. வந்ததுக்காக பாடக்கூடாது, வந்துட்டோமே பாடுவோம். பாட சொல்றாரே பாடுவோம். அப்படிலாம் பாடுனா உங்க பாட்டை தூக்கி குப்பையில போடுங்கன்றுவார். ஏன்னா உலகத்துல நிறைய பாடல்கள் எல்லாரும் பாடுறாங்க. யார் தான் பாட்டு பாடலை? துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, சினிமாக்காரனை போல பாடுறாங்க, வருகிறாங்க, ஆடுறான், என்னெல்லாமோ பண்ணுகிறாங்க. ஷூவை போட்டுக்கிட்டு பலிபீடத்தில் வந்து காலை ஆடிட்டு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தரானால் எனக்குரிய கனம் எங்கே? தேடுகிறார். எனக்கேற்ற ஆராதனை எங்கே? எனக்கேற்ற ஊழியம் எங்கே? எனக்கேற்ற துதி எங்கே? நான் வாசம் பண்ணும் இடம் எங்கே? இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். தேடுகிறார். நிறைய இடத்துல ஆராதனை நடக்குது, வாசல் படியில நின்று அப்படி போய் விடுகிறார் இயேசு. அவருக்கு உள்ள இடம் இல்லை, நிறைய சபையில் பார்த்துட்டு வெளியே போகிறார். என உள்ள அருவருப்புகள், ஆராதனை கூடங்கள் அருவருக்கத்தக்க நிலையில் தேசத்துல என்றால், இந்த காலை குளிர்ச்சியான பகல் வேளையில ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லு, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாக இருக்கிறார். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. உள்ளமுடைத்து உள்ளத்தின் ஆழத்துல வரணும் பாடல் வரிகள். நீங்கள் எப்போது ஆண்டவரை துதித்தாலும் ஆராதித்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பூரண அழகுள்ளவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் நீக்கினவரே,
மகிமையான திருவிருந்திலே என்னை பங்கெடுக்க செய்தீரே. நீர் எத்தனை மகிமையான தேவன். கிருபாசன தொண்டிலே என்னை இழுத்து கொண்டு வந்தீரே. உம்முடைய இரத்தத்தினால் என்னை சபியமாக்கினீரே. தூரமாயிருந்த என்னை சேர்த்து கொண்டீரே. அழகுள்ளவரே, உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து ஒரு சரணத்தை பாட போகிறோம். அதே பாட. பூரண என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே, மனுக்குல ஆமென். சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். ஒருவரும் சேராத மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஏக சக்ராதிபதி விடிவெள்ளி நட்சத்திரமே, அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமே, ஏக சக்ராதிபதி விடிவெள்ளி நட்சத்திரமே, அல்பா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆதியும் அந்தமானவரே, போற்றுவே வணங்குவே துதி பாடி மகிழ்வே, பூரண அழகுள்ளவரே. ஆமென் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. ஹல்லேலூயா. என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவே, நீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவே வணங்குவே துதி பாடி மகிழ்வே, பூரண அழகுள்ளவரே, என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மகிமையான திருவிருந்தில் மகிமையான ஒரு அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டு வந்தார். உலக போஜனம் எல்லாம் அழிந்து போகிற போஜனம், அழியாத ஒரு நித்திய போஜனத்தை உட்கொண்டவர்கள் எல்லாம் தேவ பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாக தேவ சபையில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்படியே மாம்சத்தையும் ரசத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணின நானும் நீங்களும் உன்னத பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒரு புதிய பலனை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரலோகம் அதை கிருபையாக தந்திருக்கிறது. விலையேற பெற்ற அன்பு, அவருடைய இரத்தம். பல பாடல்களினுடைய ஒலிநாடாவிலே நான் பாடியிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்தார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் ருசிக்கவும் பானம் பண்ணவும் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினார். அது ஒரு பெரிய மேன்மை. இரத்தத்தினால் உண்டான ஈவு, அவருடைய இரத்தம் நம்மை சமீபமாக்கினது. தூரமாயிருந்த என்னையும் உங்களையும் இரத்தம் சமீபமாக்கி கிருபாசனத்தை கொண்டு வந்து சேர்த்த மகா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றுதோ என்கிற பாடலினுடைய ஒலிநாடாவிலே பாடியிருக்கிறேன். சேர்ந்து தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். கர்த்தருடைய நாமம். Praise the Lord. Hallelujah. நல்லவரே, எல்லோரும் கரங்களை தட்டி
இயேசு நல்லவர். நன்றி நன்றி. இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவம் ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியில் ஏறதோ. 5-6 கோடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். Praise the Lord. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. பாவியாகி என்னையும் உங்களையும் நேசித்த இயேசுவின் அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, அன்பு கூர்ந்தாரே. பாவியன்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமாடம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. பாவியன்னில் கொண்ட தேவ அன்பின் அகலமே, நீளமாடம் உயரம் இன்னும் வளர்ந்து செல்லவே. இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவம் ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியில் ஏறதோ. 5-6 கோடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. சிலுவையில் ஒரு புறத்தில் ஒரு கள்ளன், மற்றொரு புறத்தில் இன்னும் ஒரு கள்ளன். ஒரு கள்ளன் இயேசுவை நிந்திக்கிறான். ஒரு கள்ளன் என்னை நினைத்தருள், என்னையும் நினைத்தருள். அவனை நினைத்தருளினான். பாவியான கள்ளனுமா ஊற்றில் மூழ்கினான். பாவ மன்னிப்பானந்தமும் கண்டு பூரித்தான். நன்றி. பாவியான கள்ளனுமா ஊற்றில் மூழ்கினான். பாவ மன்னிப்பானந்தமும் கண்டு பூரித்தான். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியில் ஏறதோ. 5-6 கோடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. இஸ்ரவேலே, தேவ சபையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நானும் நீங்களும் பாக்கியவான். ஏனென்றால் அவருடைய இரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. இரத்தம் நமக்குள்ளே, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே, இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே. நாம் பாக்கியவான். இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். ஆவியால் நிறைத்து தேவ சாயலாக்கினார். தூய இரத்தத்தால் கழுகி சுத்தமாக்கினார். ஆமென். ஆவியால் நிறைத்து தேவ சாயலாக்கினார். தூய இரத்தத்தால் கழுகி சுத்தமாக்கினார். இம்மானுவேலின் இரத்தம் ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியில் ஏறதோ. 5-6 கோடி ஓடுது அன்பே இன்ப வெள்ளம்
வெள்ளம் பெருகுதே. ஆமென். அன்பே இன்ப வெள்ளம் பெருகுதே. பாட்டு பாடுனா பாட்டிலே டைம் போயிடும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை ஏசாயா 61 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ஆமென் சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எதற்கு இந்த உலகத்தில் வந்தார்? இயேசுவை குறித்து என்ன, கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன, அவருடைய கிரியைகளை குறித்து என்ன? அவர் சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, தேவ ஆவியை நாம் பெற்ற உண்மையான ஒரு விசுவாசியா இருந்தால், 24 மணிக்கூறும் உலகத்துல மூழ்கி போய் தூங்கிக்கிட்டு ஆவிக்குரிய சிந்தை இல்லாம, ஆவிக்குரிய பாரம் இல்லாம, நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் சுயத்தோடு வாழ்வது ஆவியை பெற்ற அனுபவம் அல்ல. ஒரு ஆவியை பெற்ற தேவனுடைய மனுஷன் பவுல் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கும் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு, நீ பாக்கியவான், தூசிய உதறிட்டு எழும்பு, உனக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உண்மையாய் தேவனுடைய ஆவியை, அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனால சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருப்பார்கள் என்றால் நீங்க பெற்ற அபிஷேகம் சரியில்லை. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் நீங்கள் சொல்லணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை நான் கொண்டு போவேன். ஆமென். சுவிசேஷத்தை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அப்புறம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கட்டுதல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உண்மையாய் ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனால் அடங்கி இருக்க முடியாது. உண்மையாய் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனால ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள இருந்து போராட முடியாது. கர்த்தர் அவனை இழுத்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பம்பாயில வச்சு ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதுக்கு முன்னாடி ஊர்ல ஒரு வில்லு பாட்டுக்காரனா, துன்மார்க்கனா, ஒரு குடிகாரனா, ஆகாத மனுஷனா, ஜெபிக்கிற ஒரு தாய்க்கு உதவாத ஒரு மனுஷனா தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர். வெள்ளிக்கிழமை பார்த்தா எங்கேயாவது ஒரு சேத்திரத்திலிருந்து பாடிட்டு இருப்பேன். செவ்வாய்க்கிழமை பார்த்தா முப்பந்தல் அம்மன் சேத்திரத்துல பாடிட்டு இருப்பேன். அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்தா கன்னியாகுமரி பகவதி சேத்திரத்திலிருந்து பாடிக்கிட்டு இருப்பேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தா நெய்யாற்றங்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த அம்மன் சேத்திரத்துல பாடிட்டு இருப்பேன். அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தா தோவாள முருகன் கோயில்ல சேத்திரத்துல பாடிட்டு இருப்பேன். அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தா களக்காட்டுல ஒரு டெம்பிள்ல பாடிட்டு இருப்பேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தா காளிகேசத்துல இருக்கிற மலையில பாடிட்டு இருப்பேன். இப்படி இரவும் பகலும் அந்நிய தேவர்களை துதித்து ஊதாரியாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்ன கர்த்தர் சந்தித்தார். பாவத்திலும் சாபத்திலும் சிறுமைப்பட்டிருந்த எனக்கு தேவனுடைய சுவிசேஷம் பம்பாய் தேசத்திற்கு தேடி வந்தது. ஓடினேன் எங்கெல்லாம் துன்மார்க்க ஜீவியம் செய்து 1988 பம்பாய் தேசத்திற்கு போனேன். 90 கர்த்தர் 1990 கிருபையாக பம்பாய் தேசத்தில் வைத்து கர்த்தரனை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரனை அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கின பொழுது
ஒரு நாள் 7 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னையும் மாற்றினீரே, உம்முடைய இரத்தத்தை எனக்குள்ள கொண்டு வந்தீரே, கிருபாசன தொண்டலை என்னை இழுத்து கொண்டீரே, உம்முடைய அபிஷேக் ஆவினால் என்னை நிரப்பும் 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 என்று போராடி தேவ சமூகத்திலே கதறி ஜெபித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்தது. கதறினேன் கதறினேன். இந்த உள்ளத்தில் இருந்து புறப்பட்ட அந்த சந்தோஷத்திற்கு சந்தோஷ நதி, ஆவியானவர் உள்ளே வருகிறார், எனக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த சமாதான நீரூற்று, ஆமென், அபிஷேக நீரூற்று, சந்தோஷத்தை நீரூற்று பொங்கி வழிகிறது. அதை என்னவென்று சொல்வது, என்னவென்று சொல்வது? ஜி ஜி ஆமென் சொல்லுங்க. ஆமென். உண்மையா ஆவியை பெற்ற ஒரு மனுஷனால சும்மா இருக்கவே முடியாது. எதையோ செய்ய சொல்லுது, எதையோ பண்ண தோணுது, எங்கேயோ போக சொல்லுது, எதோ சில பாரங்களை சுமக்க சொல்லுது. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தோரி சரபௌரி கபரா. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் எல்லாம் கைத்தட்டுங்க, எல்லாம் கைத்தட்டுங்க, எல்லாம் கைத்தட்டுங்க. ஆமென். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரோ, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல். அந்த அபிஷேகத்துல நிரம்பி ஆவின் பிரசன்னத்தோட என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென் சொல்லுமா. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் வீட்டில் பம்பாயில் ஒரு சின்ன ஜெப வீட்டில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, கழுகிட்டாரு. அடுத்த வாரம் மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். சில ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்காக பாஸ்டர் வீட்டில் வந்திருக்கிறேன். டேப் ரிகார்டில் ஒரு சின்ன பாட்டு ஓடிட்டே இருக்கு, கபோர்டில் சின்ன டேப் ரிகார்டு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த டேப் ரிகார்டில் கேசட்டில் பாட்டு ஓடிட்டே இருக்கு. திடீர்னு நானும் சில நண்பர்களும் சேர்ந்து இந்த முதல் வராண்டாவிலே பாஸ்டர் வீட்டில் கேரளா தேசத்தை சார்ந்த ஊழியக்காரர்கள், பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, மோனே குறைச்சி நேரம் ഇവിടെ இருக்கணும், പാസ്റ്റർ അപ്പച്ചൻ ഇപ്പം വരും, കുറച്ച് വെയിറ്റ് ചെയ്യണം. ഞങ്ങൾ ഇവിടെ இருக்காம். எல்லாம் அமைதியான உடனே அந்த டேப் ரிகார்டில் ஓடுகிற ஒரு பாட்டு வரி என் காதிற்குள்ளே இருதயத்திற்குள்ளே நுழைகிறது. என்னை அறியாமல் ஓ என்று சத்தமா ஓடு தேம்பி தேம்பி அழுகிறேன். காரணம் இல்லாமல், மற்றவர்களுக்கு நான் காரணம் இல்லாமல் அழுவதை போல தோன்றினது. வீட்டுக்குள்ள இருந்த அந்த பாஸ்டர் அம்மா ஓடி வந்து, ஐயோ மோனே எந்த ஆணு சம்பவிச்சு, என் கூட இருக்கிறவங்களாம், ஏ ஜோசப் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு அழுகிற? நான் கபோர்டை நீட்டுறேன், கையை அங்க காமிக்கிறேன். அங்க பார்த்தா பாஸ்டர் அம்மா ஓடும், ஐயோ மோனே எந்த ஆணு கரையுந்தது. நான் கபோர்டில் கையை நீட்டுறேன், அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே என்ன தான் இருக்குது, கபோர்டில் பொம்மையும் சின்ன டேப் ரிகார்டும். ஆனால் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாடல் வரிகள் என் இருதயத்தை உடைத்தது. பாட்டு வரி உடைக்கும், இருதயத்தை உடைக்கும். அப்படி ஒரு சமாதானம், அந்த சந்தோஷம், தேவ சமாதானம், ஆவியானவருடைய சமாதானம். தண்ணீரியாம ஒன்று அழுதேன். பாடின இதே பாடல் 5 இது. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் தைரியமா வாசிங்க, பரிகரித்தாரே, தேவாதி
அந்த வரி என்ன உடைச்சு வெற்றியை விட்டாரோ. ஆமென். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. அபிஷேகம் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எந்த மனுஷனாலும் எதையும் அடக்க முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நீ ஏன் கட்டிட்டு இருக்கிற, நீங்க அடக்கிட்டு இருக்கிற. சில பேர் பாஸ்டர் கூப்பிட்டாலும் வேண்டாம் பாஸ்டர், அடக்காத, விட்டுக்கொடு. இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. உன் வாயை விரிவாய் திரு ஆவியை பெற்றா. நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பிரபு ஐயா வந்து சொல்றாரு, நீங்க சொல்லணும், என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய், என்ன செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம். அல்லேலூயா. என்னை கொண்டு என்ன சித்தமாய் இருக்கிறது, என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறது. எழும்பு, எழும்பு, எழும்பு. ஆவியானவர் இருக்கிறார். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. செய்வார், உங்களை கொண்டு சபையில செய்வார், இந்த தேசத்துல செய்வார், இந்த குடும்பத்துல செய்வார், ஊழியத்துல செய்வார். ஆமென். ஆவியானவர் இயேசு சொல்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இருந்தா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். நீங்க ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் கம்பெனியில, வேலை ஸ்தலத்துல, நான் செய்திக்குள்ள ஒன்றும் போகலை, அந்த வசனத்திலே கர்த்தர் கொண்டு போறாரு. வேலை ஸ்தலத்துல, கம்பெனியில ஆவியை பெற்ற எந்த மனுஷனும் சுயமாய் போராடி ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணக்கூடாது. வெளியே வாருங்கள், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஆத்துமாக்களை தேவ சமூகத்திலே கொண்டு வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. 58வது ஏசாயாவில் 58 கூட நம்ம வாசிக்க வேண்டாம். கட்டுகளிலிருந்து விடுதலை, உண்மையான ஒரு ஃபாஸ்டிங், உண்மையான ஒரு அபிஷேகத்தின் அடையாளம். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை பார்ப்பது, சிறுமைப்பட்ட ஜனங்களை பார்ப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, பிணையல்கள் நறுக்கப்படுகிறவர்களை விடுவிப்பது. ஆமென். அதுதான் ஆண்டவருக்கேற்ற உபவாசம் என்று பார்க்கிறோம். அதுதான் உண்மை அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ மனிதன். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க எழும்பு, புறப்பட்டு போ, புறப்படுங்கள். ஆமென் சொல்லும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இருந்தால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? வெளிவரணும், வெளிவரும். ஆனால் சில நேரத்தில் பிரஸ்டேஜ், சுயம், பிரஸ்டேஜ் பார்க்குறோம், சுயம். நான் இறங்கி போக முடியுமா? என் பிரஸ்டேஜ் என்னவாவது? அல்லேலூயா. இயேசு போனாரே, அபிஷேகத்தை பெற்ற அவர் போனாரே, காடு, மலை, குன்றுகள், படகுல, மலையில், வனாந்தரத்தில், தெருக்களிலே. நான் ஜெபம் பண்ணும்போது கூட, வீட்டில் ஜெபம் பண்ணும்போது கூட, நீங்க என்ன நினைக்கிறவங்களோ தெரியாது, வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல, ஆண்டவரே என்னை எங்கேயாவது ஒரு தெருவில் கொண்டு போய் நிறுத்தும். வெளிநாட்டுக்கு கொண்டு போக ஜெபம் பண்ண மாட்டேன். அதுல லாஸ்ட் அவர் இருதயத்தை பார்க்கிறாரு. என்ன ஒரு தெருவில், இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு தெருவில் கொண்டு போய் நிறுத்துங்கப்பா. நான் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, என்ன ஒரு தெருவில் கொண்டு நிறுத்துங்க. அங்கே நம்முடைய நாமத்தை சொல்லும். அதற்கு அடுத்த ஒரு கிராமத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க, ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க, பட்டணத்தில் நிறுத்துங்க, தேசத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க. ஆரம்பம் ஒரு தெருவில் என்னை கொண்டு போய் நிறுத்தும். அதனுடைய அர்த்தம் என்ன? எங்கேயாகிலும், எங்கேயாகிலும், எங்கேயாயினும் சுவாமி
எங்கேயாயினும் சுவாமி, எங்கே ஆயினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அல்லேலூயா. கேளுங்க, எங்கேயாவது என்னை கொண்டுட்டு போங்க ஆண்டவரே, என்னை வெளியே இழுத்துட்டு வாங்கப்பா, என்னை வெளியே இழுத்துட்டு வாங்கப்பா. ஏதோ வந்துட்டு போகிற ஒரு அனுபவத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் சபைக்கு வந்துட்டு போகிற நெருக்கம்தான். உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு அநேக வேலை பழுக்கள் இருக்கிறது, மன உளைச்சல்கள் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் என்னை எழுப்பும், என்னை உயிர்ப்பியும் நீர் என்னோடு இருப்பது உண்மையானால் உம்முடைய பாரம் எனக்குள்ளே வரட்டும். ஆமென். இயேசு கட்டவிழ்த்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்த வேதத்துல ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பல வருஷம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தை அதனுடைய 10-11 வாசிங்கள். லூக்கா 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத போதும் கூனியாக இருந்தாள். அதே அதிகாரத்துல 16வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். எத்தனை வருஷம்? 18 வருஷம் பிசாசோடு குடும்பம் நடத்தினவள். சில பேருக்கு தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியை உங்களுக்கே. ஏன்னா நீங்களே வாய் திறந்து சொல்லுவீங்க, எனக்கு என்னன்னே தெரியல. உங்க கணவருக்கு தெரியாதுங்க, அவரு சொல்லுவார் மற்றவர்கிட்ட, என் வீட்டுக்காரிக்கு என்னன்னே, அங்க கூட்டு போனேன் இங்க கூட்டு போனேன் என்னன்னு தெரியல. டாக்டர்லாம் கூட்டு போனையா, பிள்ளைக்கு என்னன்னே தெரியலையா, மருந்து மாத்திரலாம் கொடுத்தையா, ஒண்ணுமே தெரியலையா, ஒண்ணுமே புலப்படலை, தெரியலன்னு நினைக்கணும். அங்கே ஒரு கிரியை இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6:12. ஏனெனில், நல்ல கேளுங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், ஆமென், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத வசனம் எவ்வளவு பொல்லாத ஆவி, அப்புறம் சேனை. அல்லேலூயா. சில நேரத்தில் உங்களுக்கு யாராவது எதிராளி இருக்கிறாங்களா? எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், குடும்பத்திலும் இல்லை, வேலையிலும் இல்லை, எனக்கு ஒரு எதிர்ப்பும் இல்லை. நவர். உங்களுக்கு அறியாத சில அந்தகார வல்லமை தேவ ஜனத்தை, யாருக்கு? தேவ ஜனத்திற்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் விடுதலையாக்குகிற தேவனாய், ஜெயம் தருகிற தேவனாய். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, யாருடைய ஜனத்தின்? தம்முடைய ஜனத்திற்கு என்ன இருக்கு? சிறை. தம்முடைய ஜனம், ஆராதிக்கிற ஜனம், தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு. அப்போ ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்கு இருக்கிற சில தடைகளை, போராட்டங்களை, பிணையல்களை, நுகத்தடிகளை நம்ம வாசித்த வேத வசனத்தின்படி
சிறுமைப்பட்ட அனுபவங்கள், பிசாசு ஏதோ ஒரு போராட்டம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். 18 வருஷம் பிசாசோடு போராட்டம், பிசாசோடு குடும்பம் நடத்தினவள் இயேசுவை சொல்கிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்தான். இவள் யார்? ஆபிரகாமின் குமாரத்தி. கட்டப்பட்டவள் யார்? ஆபிரகாமின் குமார். அந்நிய ஜனம் அல்ல, அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அந்நிய மக்கள் அல்ல, ஆபிரகாமின் குமாரத்திய பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான் 18 வருஷம். இயேசு ஒரு முடிவுக்கு வந்தார். இனி நீ இன்னையிலிருந்து நீ இந்த கட்டு, இந்த சாபத்தை நீ சுமக்க கூடாது, இந்த நுகத்தொடியை நீ சுமக்க கூடாது, இந்த பிணையல்களுக்குள்ள நீ சிக்கி இருக்க கூடாது, இந்த நுகத்தொடியில நீ மாட்டி இருக்க கூடாது. உன்னை அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? வைராக்கியம் கொள்ளுகிறார் தேவ பிள்ளையை. எனக்காக உங்களுக்காக இயேசு வைராக்கியம் கொள்ளுகிறார். கையை தொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம வீட்டில் புலம்புவோம், நானும் வச்சுக்கிட்டு இந்த வியாதியை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் லாந்திக்கிட்டு இருக்கிறேன், வீட்டுக்காரருக்கு அதை குறித்து அக்கறையே இல்லை. வீட்டுக்காரர் அக்கறைப்படுகாரோ அக்கறைப்படலையோ, இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க வைராக்கியம் கொள்கிறார். ஆமென் சொல்லுமாம். யாருக்காக வைராக்கியம்? தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்து கூட்டத்தில் ஒருத்தியாக அமர்ந்திருக்கிற அந்த ஸ்திரியை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார், ஐயோ இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஐயோ இவள் ஆபிரகாமின் குமாரன். நீ இந்த கட்டளை இனி இருக்கக்கூடாது, உனக்கு இந்த பலகீனை இனி இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையில இனி இந்த நிந்தை இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையில இந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது. நீ தோல்வியை சகித்தது போதும், துவண்டு மாண்டது போதும். இந்த நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், வேண்டியது இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு கஷ்டப்படுறேன், வீட்டுக்காரிக்கு தெரியலையோ, கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. பெயர்சுபா வனாந்திரத்துல யாருமே கிடையாது. வனாந்திரத்துல என் வாழ்க்கை முடிந்து போனது என்று புலம்பின ஒரு ஆகாரை கண்டு, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், குழந்தையின் சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னார். வனாந்திரத்துல சத்தத்தை கேட்பாரா? நான் எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, வனாந்திரத்துல தேவ சத்தம் வருமானா நம்ம இருப்பது தேவ சமூகம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ சமூகம். கர்த்தர் உங்களை காண்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காண்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகார் வனாந்திரத்தில் சொன்னால், இவ்விடத்தில் என்னை கண்டவரை நானும் கண்டேன், என்னை கண்டாரே, என்னை கண்டாரே, என்னை காண்பாரே, கண்டாரே, வனாந்திரத்தில் என்னை சந்தித்தாரே, நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்திரத்தில் ஒரு காண்கிற தேவன் வெளிப்படுவார். ஆனால் தேவ ஜனம் சிந்திக்கணும், சகோதரனே நீங்க வந்திருப்பது தேவ சமூகம். தேவ சமூகம். உங்க தோல்வியை கர்த்தர் காண்கிறார். உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தங்களை தேவன் காண்கிறார். மன காயங்களை கர்த்தர் காண்கிறார். சேக்காரா, நான் உன்னை விடுவிப்பேன், வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன், துவண்டு போகாத. நீ என் சமூகத்தில் வந்திருக்கிறாய். என் சமூகத்தில் அமர்ந்திருந்த 18 வருஷம் வாழ்க்கையில போராடிட்டு இருந்த என் மகளுக்கு நான் அற்புதம் செய்தது உண்மையானால், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகாருக்கு நான் அற்புதம் செய்வேன் என்றால், என் கிருபாசன தொண்டையில வந்திருக்கிற சகோதரனே, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யாம இருப்பேனா? உன் கட்டுகளில் விடுதலை தராம இருப்பேனா? உன் கட்டுகளை உடைப்பேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதம் செய்வேன். இன்னைக்கு நீங்க நம்பணும், நமக்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை கட்டுகளில் இருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு வைராக்கியம் கொள்கிறார். அது நமக்கு தெரியாது, வைராக்கியம் கொள்கிறார். அந்த சபையில் இருந்த கூட்டத்தாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு வைராக்கியம் கொண்டார். என் மகளை இந்த கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி அவளை அழைத்தார். பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். பிசாசுக்கு வேலை என்ன? கட்டுகிறது வேலை. பிசாசு கட்டுகிறவன் என்றால் இயேசு கட்டவிழ்க்கிறவன். ஆமென் போடுங்க. ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இயேசு உங்களை காண்கிறார். இயேசு உங்களை காண்கிறார். இந்த கூட்டத்தில் எல்லாரும் அந்த மத்தியில் சபையில் மண்ணையே நோக்கி பார்த்து குடும்பம் நடத்தினவள்
18 வருஷம் வாழ்க்கையை மண்ணு கூனி. எவ்வளவு நிமிர விடலை, பிசாசு நிமிர விட மாட்டான். நீங்க நிமிர்ந்து நிற்பது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. நீங்க நிமிர்ந்து நடப்பது, உங்க குடும்பம், உங்க சந்ததி, தேசத்துல, சமூகத்துல, வேலை ஸ்தலத்துல நிமிர்ந்து நடப்பது பிசாசுக்கு விருப்பம் அல்ல. ஊழிய நிமிர்ந்து நிற்பது சில பிசாசுக்கு, சில ஜனங்களுக்கு விருப்பம் அல்ல. ஆனால் பிசாசு என்னையும் உங்களையும் கூனி குறுக பண்ணுகிற பொழுது இயேசு காண்கிறார், இயேசு காண்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க, ஒரு அருமையான வேத பகுதி. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, பார்த்தீங்களா, உங்க நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். வரலையே? கர்த்தர் யாரு? என்னையும் உங்களையும் நீங்க நிமிர்ந்து நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே. 18 வருஷம் பிசாசு அவளை நிமிரக்கூடாதபடி அவளுடைய முதுகெலும்பை வளைத்து கூனியாக்கி வைத்திருந்தான். பிசாசு கூனி குறுக பண்ணுகிறவன் என்றால், இந்த 3வது மாதத்துல தேவ ஜனம் அறியணும், நம்பணும், இயேசு நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். நீங்க வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல, சந்ததிகள் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தெந்த அனுபவத்துல நீங்க கூனி குறுகி நிற்கிற அனுபவம் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சில இடத்துல சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது பாஸ்டர், இங்கிலீஷ். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதான் கேட்டேன். வசனமெல்லாம் அழகா சொன்னீங்க, கேட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து என்ன சொல்லணும்? சிறு பிள்ளைகள் மட்டுமில்ல, பெரியவர்கள் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர சத்தம் வரட்டும். பிள்ளை சொல்லு, நல்ல பாப்பா சொல்லு, தம்பி சொல்லு, தங்கச்சி சொல்லு, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரெட் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு என் பிள்ளை ஸ்தோத்திரமே சொல்லணும்னு சொல்லப்படாது. அல்லேலூயா. இங்க ஆராதிக்கிற ஒவ்வொன்றும் ஸ்தோத்திரம் போடணும், அல்லேலூயா சொல்லணும். ஊர்ல போனாலும், லீவுக்கு போனாலும், இங்க வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் லீவுக்கு போனாலும் பிரைஸ் எல்லாம் சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் சொல்லணும். பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தை பார்க்கும்போது பிரைஸ் எல்லாம். ஏன் எந்த சபைக்கு போறீங்க? கோயிட்டில் தாங்க பிரெட் ஆஃப் லைஃப். என்ன அனுபவம்! அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும் சபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வெளிப்படையாக எழும்பு, வாயை திற, துதி, ஆராதி. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஒரு பாடலில் 2 சரணம் முடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். என்னுடைய ஒலிநாடாவிலே பாடியிருக்கிற ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இருந்தா போடுங்க. வாராவினை வந்தாலும், வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. எந்தெந்த காரியத்துல தலை குனிந்த அனுபவம் இருக்கிறதோ, இந்த தேசத்துல வந்து என்னால ஒரு பிரயோஜனம் இல்லையே புலம்புகிறீர்கள். இவ்வளவு செலவு செய்து வந்து என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. வீட்டுல ஒரு நல்ல தகவல் இந்த தேசத்துல இருந்து என்னால சொல்ல முடியலையே. தலை குனிஞ்சு இந்த தேசத்துல வாழ்கிறேனே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, தலை நிமிர பண்ணுகிறவர். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, தலை நிமிர பண்ணுகிறவர். இன்றைக்கு அதை செய்வார், செய்வார். என்னை தலை நிமிர பண்ணினவர் செய்வார். நல்லவரே, நல்லவரே, நல்லவரே.
வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. எங்களை நம்புற பண்ணுகிறவர், நம்புற பண்ணுங்கப்பா. பிள்ளைகளை நம்புற பண்ணுங்கப்பா, நம்புற பண்ணுங்கப்பா. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. உலகம் எதிர்த்து உனக்கு மலைவு செய்தால் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நிமிர பண்ணுவா, நிமிர பண்ணுவா. இயேசு நம்மை காண்கிறார். கிருபை கடலே, உலகம் எதிர்த்துனக்கு மலைவோ செய்தாலும் உறுதி விட்டயராதே, நெறி தவறாதே. சத்தத்தை காணாமே. மலைவோ செய்தாலும் உறுதி நெறி தவறாது, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. ஆமென். நடத்துவா, தலை நிமிர பண்ணுவா, தலை நிமிர பண்ணுவா. லலலா பெற்ற பிதா போல், பெற்ற பிதா போல் உன் குற்றம் எண்ணாறு, பிள்ளையாகில்லவர் தள்ளி விடாறு. பெற்ற பிதா போல் உன் குற்றம் எண்ணாறு, பிள்ளையாகில்லவர் தள்ளி விடாறு. மாறாவினை வந்தாலும் சோராதே மனமே. தன்னுயிர் ஈந்திட்ட உன் இயேசுநாதர். யாருடைய இயேசு? உங்கள் இயேசுநாதர். அவர் உன்னுடையவர். தள்ளுவார், தள்ளவே மாட்டார், தள்ளவே மாட்டார். நல்லவர். நன்றி அப்பா. சேர்ந்து உள்ளமுடைந்து சொல்லும். தன்னுயிரிந்திட்ட உன் இயேசுநாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீது. தன்னுயிரிந்திட்ட உன் இயேசுநாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீது. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. கடைசி லலலா லா லலலலா ஓஹோ. சொல்லுங்க. மரணம் ஊரோகின்ற தருணம் வந்தாலும் மருள வீடாதே, நல் அருளை வீடாது. மரணம் ஊரோகின்ற தருணம் வந்தாலும்
மருள வீழாதே நம் அருளை வீழாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. இன்றைக்கு இந்த 3வது மாசத்துல என்ன கட்டுகள் இருந்தாலும் உடைச்சி உங்களை, சந்ததிகளை, குடும்பத்தை, ஊழியத்தை, சபையை, தேசத்துல தலை நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. தலை நிமிர பண்ணுவார். சபையில், இந்த சபையில் ஆராதிக்கிற ஒருவர் கூட தலை குனிஞ்சு போக கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இங்கு வந்து ஆராதிக்கிற ஒரு நபர், ஒரு வாலிபர் கூட, குடும்பமா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், பல சூழ்நிலை, நெருக்கங்கள், அவமானம், தலை நிமிர்ந்து நடக்க முடியல, வெளியே போக முடியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தலை நிமிர பண்ணுவேன், தலை நிமிர பண்ணுவேன். உங்களை தலை நிமிர செய்கிற இயேசுவின் பாதத்துல கர்த்தரமை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பக்கத்துல அழைச்சார். அவர் சொன்னார், இன்னைக்கு இவளுக்கு விடுதலை கொடுப்பேன், கொடுத்தே ஆக வேண்டும், கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு என் மகளை தலை நிமிர பண்ணுவேன். அழைச்சார். அவள் மேல் கைகளை வைத்தார். விடுதலை பெற்றாள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தலை நிமிர்ந்து நடக்கிற ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்தணும். தலை நிமிர்ந்து நடக்கிற தேசத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யணும். கர்த்தர் இன்னும் உங்களை தலை நிமிர்ந்து தேசத்தில் உங்களை அற்புதமாக கிருபையாக ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு விசை கூட நல்ல வாய்ப்புக்காக அன்பு தேவதாசருக்கு நன்றி, சபையாருக்கு நன்றி, இசைகளை வாசித்த பாடின கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி.